அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். திரு நாகராஜன், தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை பகுப்பாய்வாளர் சங்கத்தினுடைய நிறுவனர், அதுபோல் துரைவேல் அந்த சங்கத்துடைய மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். ஊடகவியலாளர் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை தொடர்பாக அரசின் கவனத்தில் கொண்டு வருகிற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்று சொல்லி வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கின்றார். நோய் வருமுன்னர் தடுக்க வேண்டும், வந்தபின் சிகிச்சை வழங்குவதை விட வருமுன்னர் தடுப்பது தான் சிறந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிறது. ஏராளமான நவீன மருத்துவமனைகள் அரசு துறையிலும் இருக்கிறது, தனியார் துறையிலும் இருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கத்தக்கது. இது நீண்டகால உழைப்பு. இந்த பணியை செய்த தமிழ்நாடு அரசு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு நோய் வராமல் தடுப்பது தான் முக்கியம். அப்போ நோய் வராமல் தடுக்கணும்னா மிக முக்கியமாக இன்றைக்கு குடிதண்ணீர் மூலமாக ஏராளமான நோய்கள் பரவுகிறது. குறிப்பாக டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு, மஞ்சக்காமலையே உட்பட ஏராளமான நோய்கள் குடிதண்ணீர் மூலமாக பரவுகிறது. எனவே குடிதண்ணீர் மூலமாக பரவக்கூடிய நோயை நாம் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். அதற்கு பாதுகாப்பான குடிதண்ணீரை வழங்குவதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக வழிமுறையாக கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதுமே அது கடைபிடிக்கப்படுகிறது. உலகத்திலேயே இந்தியாவில்தான் மிக மோசமான குடிதண்ணீர் வழங்கப்படுகிறது என்பதும் அதிர்ச்சியான ஒரு தகவலாகும். எனவே தான் ஒன்றிய அரசு அதுக்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறோம் சொல்லி முயற்சிகளை மேற்கொண்டார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12,525 கிராம ஊராட்சிகளில் வழங்கப்படுகின்ற குடிநீர் பாதுகாப்பானதா, ஆனால் நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாதா என்பதெல்லாம் கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட 38க்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் ஜல்ஜீவன் என்று சொல்லக்கூடிய நிதி மூலமாக துவங்கப்பட்டது. அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் 70 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அந்த லேபுகளுக்கு 126 ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். அதில் 42 பேர் வேதியியலாளர்கள், வேதியியல் படிப்பு படித்தவர்கள், 42 பேர் லேப் டெக்னீஷியன், 42 பேர் உதவியாளர்கள். எனவே மொத்தமாக 126 பேர். இந்த 126 பேர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி வந்தார்கள். இவருடைய பணி என்பது என்னவென்று சொன்னால், அங்கு வழங்கப்படுகின்ற 12,525 அந்த கிராம ஊராட்சிகளில் வழங்கப்படக்கூடிய குடிநீர் பாதுகாப்பானதா, அது நோய் தொற்று கிருமிகள் இல்லாததா என்பதை கண்காணித்து பல்வேறு நச்சுப் பொருட்கள் இருக்கிறதா இல்லையா, வேதிப்பொருட்கள் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் கண்காணித்து அது மக்கள் பயன்பாட்டிற்கு குடிநீராக பயன்படுவதற்கு தகுந்த நீர் என்பதை அவர்கள் பொது சுகாதாரத்துறையின் மூலமாக சான்றிதழ் வழங்க வேண்டும். எனவே தான் பொது சுகாதாரத்துறை இவர்கள் பணி நியமனம் செய்திருந்தார்கள். தற்காலிக அடிப்படையில் பணி நியமனம் செய்திருந்தார்கள். இது ஒரு நிரந்தர பணி. எனவே அந்த அடிப்படையில் இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய பணி. தற்காலிகமாக நியமிக்கப்பட்டாலும் கூட எதிர்காலத்தில் பணி நிரந்தரம் செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த பணியாளர்கள் எல்லாம் பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர்கள், அதிகமான ஊதியத்தை கூட வாங்கியவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பல பேர் ஆசிரியர்களாக கூட பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த பணியெல்லாம் விட்டுவிட்டு இந்த துறையில் வந்து பொது சுகாதாரத்துறையின் கீழ் இந்த தற்காலிக பணியில் சேர்ந்தார்கள். பகுப்பாய்வாளர்கள் என்ற முறையில் அவர்கள் வந்து அந்த லேபுகளில் பணிக்கு சேர்ந்தார்கள். மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை அவர்களை பணி நியமனம் செய்தது. அதன் பிறகு அக்டோபர் மாதம் அவர்களை எந்த விதமான எழுத்துப்பூர்வ உத்தரவும் இல்லாமல் நியமித்தது எழுத்துப்பூர்வ உத்தரவு, ஆனால் பணி நீக்கம் செய்தது, அது பணிக்கு வர வேண்டாம்னு சொன்னது வாய்மொழி உத்தரவு. நீங்களாம் இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. இது ஒரு மோசமான அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்காகும். பணி நியமனம் செய்கின்ற பொழுது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆர்டர் கொடுக்குறாங்க, பணி நீக்கம் செய்கிற பொழுது ரிட்டர்னாக எதுவுமே கொடுக்காம நீங்களாம் இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா பண்ணை அடிமை முறை நாட்டில் நிலவுகிறது. எனவே மோசமான ஒரு போக்காக நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த தொழிலாளர்கள், இந்த பணியாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கிறார்கள். பல பேர் திருமணமாகி கை குழந்தையோடு இருக்காங்க, பல கை குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள். எனவே அவங்களுடைய படிப்பு வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு மீண்டும் அவர் பணியில் தொடர்வதற்கான உத்தரவை வழங்கி அவர்கள் முறையாக பணி வழங்க வேண்டுமென
தமிழ்நாடு அரசையும் பொது சுகாதாரத்துறை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறதா இல்லை என்பது பிரச்சனையே அல்ல. பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணீர் மூலமாக குடிநீர் நீர் மூலமாக பரவக்கூடிய நோயை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பொது சுகாதாரத்துறை என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. எனவே மாநில அரசுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது, அந்த கடமை இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தனியாக நிதி ஒதுக்கி இந்த லேபுகளை மீண்டும் இயங்க வைக்க வேண்டும், புதிய லேபுகளை உருவாக்க வேண்டும், மக்கள் தொகையை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே மாவட்ட தலைநகரங்கள் தான் இருக்குது. மாவட்ட தலைநகர்கள் மட்டும் இருக்கிறது போதாது. எனவே வட்டாரங்களில் கூட தூங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் சொன்னால் இன்றைக்கி சுற்றுச்சூழல் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்கிறது. குடிநீர் நீரில் ஏராளமான கெமிக்கல்ஸ் இன்றைக்கி கலந்து வருகிறது. பல்வேறு உணவுப் பொருட்கள், பல்வேறு நச்சுப் பொருட்கள், உரம், பூச்சி மருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா பல்வேறு பொருட்கள், வேதிப்பொருட்கள்லாம் அதில் கலந்து வருகிறது. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கழிவு நீர் குடிநீரில் கலக்கிறது, ஏரிகளில் கலக்கிறது, நீர்நிலைகளில் கலக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது அதையெல்லாம் கண்காணித்து மக்களுக்கு பாதுகாப்பான நீர் வழங்கப்படுகிறது என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா குடிநீர் மூலமாக அதை தாய்மார்கள் உட்கொள்கின்ற பொழுது அதில் மோசமான நச்சுப் பொருட்கள் இருந்தால் தாய்ப்பாலை பருகக்கூடிய குழந்தைகளுக்கும் பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது சர்வதேச அளவில் நிறுவனமாக இருக்குது, இந்தியாவில் நிறுவனமாக இருக்குது. குறிப்பாக டிடிடி போன்ற மருந்தெல்லாம் பல்வேறு விளைவுகள்லாம் உருவாக்கினு தெரியும். எனவே அதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புழல் ஏரி மிக மோசமாக பராமரிக்கப்படுகிறது என்று சொல்லி மக்கள் புகாரளித்ததன் காரணமாக நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் அந்த ஏரியை சுற்றி பார்த்தா ஏராளமான கழிவுநீர் புழல் ஏரியில் கலக்குது. அதே போல் மனித கழிவு அதை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஓப்பன் டெஃபிகேஷன் பிளேஸாக, அதாவது திறந்த வெளி கழிப்பிடமாக அதை பயன்படுத்துகிறாங்க. நீரையும் பயன்படுத்துகிறாங்க, அந்த சுற்றுவட்டார பகுதியையும் பயன்படுத்துகிறாங்க. எந்த விதமான தடைகளும் இன்றி கால்நடைகளும் இந்த ஏரி பரப்புக்கு செல்கிறது, ஏரி சுற்றியுள்ள பகுதியில் செய்கிறது. மனித கழிவு தவிர கால்நடைகளோட கழிவும் அந்த ஏரியில் கலக்கிறது. உடனடியாக அந்த புழல் ஏரியை சுகாதாரமாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்கணும், ஆய்வு மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லி நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டது காரணமாக இன்றைய தினம் அந்த அதிகாரிகள் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். வரவேற்கத்தக்கது. இதை எதுக்காக சொல்லணும்னாக்க சென்னை மாநகருக்கே தலைநகருக்கே குடிநீர் வழங்கக்கூடிய புழல் ஏரியிலே இந்த பிரச்சனை. அப்போ யார் கண்காணிப்பது? அந்த புழல் ஏரி தண்ணி நல்ல தண்ணியா, அதை பழகினால் பொதுமக்கள் எதுவும் பாதிப்பு வருமா வராதா, இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது யார்? இவர்கள் தான். அப்போ இது மாநகராட்சி உட்பட்ட பிரதேசத்தில் வரக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் கிராம பேரூராட்சியில் இருக்கக்கூடிய குடிநீர் நீரை யார் பரிசோதனை செய்வது? இவர்களெல்லாம் பரிசோதனை செய்யணும். தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் சரிபாதி இன்றைக்கி கிராமப்புறங்கள் தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி குடிநீரால் பரவக்கூடிய நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக கிராமப்புற மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி 2022-23 புள்ளிவரத்தை எடுத்துக்கிட்டாக்க கிட்டத்தட்ட 1,60,000 பேர் பார்த்தீங்கன்னாக்கா நீர் மூலமாக பரவக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாந்தி பேதி தான். அது யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதில் பல குழந்தைகள் இறக்குறாங்க. அப்போ அரசாங்கத்துடைய புள்ளிவரத்திலே இருக்குது ஒவ்வொரு ஆண்டு 10-20 பேர் இறக்குறாங்கன்னு. இது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா பல இடங்களில் மருத்துவமனையில் வாட்டர் பாண்ட் டிசீஸ்னு போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அரசியல் கைதேர்ந்த அரசுகள் என்ன நோய் என்ன காரணத்தில் இறக்குறாங்களோ அந்த காரணத்தை சொல்லாமல் வேறு காரணங்களை போட்டு மறைப்பதே நம்மளுக்கு வேலையாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் 1,60,000 பேர் பாதிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம். அது மிக பெரிய சுகாதார கேடு. அது தடுக்கப்படக்கூடியது. ஏன்னா பாதுகாப்பான குடிநீர் வழங்கினால் 1,60,000 பேர் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த 1,60,000 பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க, அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது. அப்போ அதற்கான செலவு பாருங்கள். 3 நாள் 4 நாள் மருத்துவமனையில் இருந்தால் 1,60,000 பேர் அது எவ்வளோ சிகிச்சை வழங்கணும்? அது பிறகு 1,60,000 பேர் வேலைக்கு செய்ய முடியலன்னா அது பெரிய இழப்பு. அப்போ இது மட்டும் ஏராளமான பொருளாதார இழப்பு அதில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து சுகாதாரத்துறையின் கீழே பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்காக தனியாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய லேபுகளை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே பணியாற்றிய இந்த 126 பேருக்கும் பணியை தொடர்வதற்கான அரசாணை வழங்க வேண்டும். அவர்கள் பணி பாதுகாப்பு வேண்டும், பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு புதுவகையான அரசு, புதிய அரசு என்று டிவிகே அரசு சொல்கிறது. டிவிகே அரசு இதெல்லாம் கணக்கில் கொண்டு அவர்கள் நாங்கள் செய்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த துறையில் புதிய மாற்றங்களை செய்வார்கள் என்று நம்புகின்றோம். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களுடைய சங்கங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எது சொல்கிறீங்களா? அவர் துரைவேல் அவர் பேசுகிறார்.
எப்படி மாநகராட்சிகளுக்கு நகரப்புறத்துக்கும் பரிசோதனை ஆண்டுக்கு 3 முறை செய்து தரச்சான்றிதழ் வழங்கப்படுகிறதோ, அதே போன்று கிராமப்புறங்களுக்கும் வழங்கப்படும் பட்சத்தில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைக்கப்பெறும். அதனால் மக்களுக்கு பரவக்கூடிய தொற்று நோய்கள் குறையும். ஆகையால் இந்த தமிழ்நாடு அரசை இந்த வேதியியலாளர்கள் மற்றும் லேப் அட்டண்டர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியனை மீண்டும் பணியை தொடர செய்து ஆணை வழங்கி தருமாறு தமிழக அரசை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலே மேலே இங்கே தமிழகத்தில் நகராட்சிகள் மற்றும் ஊராட்சிகள் அமைப்புகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை தர நிர்ணயம் செய்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என உறுதி செய்வதற்கு 1923ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னை கிங் நிலையத்தில் ஒரு தலைமை நீர் பகுப்பு ஆய்வகம் உருவாக்கப்பட்டு WHO நாம்ஸ் 1958ஆம் ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்த குடிநீர் தர நிர்ணய பணிகள் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இங்கு தமிழகத்தில் துவக்கப்பட்டது. ஆனால் 102 ஆண்டுகள் ஆகியும் 4 ஆய்வகங்கள் மட்டுமே சென்னையிலும் கிண்டி கிங் நிலையத்திலும் கோயம்புத்தூரிலும் திருச்சி திருநெல்வேலியிலும் செயல்படுகிறது. ஒரு ஆய்வகத்திற்கு 9 மாவட்டங்கள் பார்க்க வேண்டும். ஒரு குடிநீர் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு மாதிரி சேகரிக்கப்பட்டால் 6 மணியிலிருந்து 24 மணி நேரத்தில் அது பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஆனால் குடிநீர் ரிமோட் வில்லேஜில் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து குடிநீரை ஆய்வகத்துக்கு கொண்டு வருவது மிகப்பெரிய சிரமம் என்பதால் இந்த குடிநீர் அந்த 4 ஆய்வகங்களும் மாவட்ட அளவில் உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இயக்குநர்களும் பொது சுகாதார இயக்குனர் 2012இல் அரசுக்கு இதை கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அது செயல்படுத்தவில்லை. எனவே இந்த புதிய அரசாங்கம் தமிழக கிராமப்புற மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட குடிநீர் தர நிர்ணய ஆய்வகத்தை பொது சுகாதாரத்துறையில் ஏற்படுத்த தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களை பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாகராஜன், தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறை பகுப்பாய்வாளர் சங்க நிறுவனர். துரைவேல், தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறை பகுப்பாய்வாளர்கள் சங்கம் மாநில தலைவர். 2010ஆம் ஆண்டு முதல் இந்த கோரிக்கை அரசிடம் வைக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு அப்போதைய பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் பொற்கை பாண்டியன் அவர்கள் அரசுக்கு கோப்பு அனுப்பியிருந்தார். ஆனால் எந்த அரசும் இந்த மாவட்ட அளவில் பொது சுகாதாரத்துறையில் இந்த ஆய்வகங்களை ஏற்படுத்த முற்படவில்லை. எதை கேட்டாலும் தோட்போர்டில் ஆய்வகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தோட்போர்டில் இருப்பது குடிநீர் தர நிர்ணய ஆய்வகம் இல்லை. அங்கே அவர்கள் பரிசோதனை ஆய்வகம் 1000 லிட்டர் தண்ணீரை 17 ரூபாய் 64 காசுக்கு விற்பனை செய்யும் ஒரு ஆய்வக பரிசோதனை மட்டுமே மேற்கொண்டார். கோரிக்கை வலியுறுத்தி வருகிறோம். இந்த கிராமப்புற மக்களுக்காக இப்பொழுதுதான் மத்திய அரசு ஒரு SOP 2025 நிலையான வழிகாட்டுதல்களை ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் அண்ட் சர்வலைன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அவுட்கம்ஸ் என்று ஒரு வழிகாட்டுதல்களை 2025 தான் தமிழக அரசுக்கு வழங்கியுள்ளார்கள். தமிழக அரசும் அதை மே 25இல் செயல்படுத்த தமிழக ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் ஆர்டர் போட்டு இந்த பணியாளர்கள் எடுக்கப்பட்டார்கள். 126 பணியாளர்கள் கிராம பஞ்சாயத்துக்காக தர நிர்ணய பணிகளுக்காக எடுக்கப்பட்டனர். ஆனால் 6 மாதத்தில் அவர்களை பணி நிறுத்தம் செய்து அந்த குடிநீர் தர நிர்ணய பணிகளை இப்பொழுது முறையாக நடைபெறாமல் நிறுத்திவிட்டார். 126 பணியாளர்கள் 126